எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இந்த நித்தி ஹெல்த்தியாரில் மேலும் ஒரு வீடியோ பதிவு. இது மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலையோட சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவு. ஆனால் முக்கியமான வரலாற்று பதிவு. யாழ் போதனா வைத்தியசாலையின் ஆரம்பம், அதன் தற்சமய நிலவரம், அதன் நீண்டகால வரலாறு சம்பந்தமான ஒரு சிறிய பதிவு. அதன் தொடக்க கால யாழ் போதனா வைத்தியசாலையின் வரலாற்று தொடக்கம் சம்பந்தமான பதிவும், உங்களிடம் அது சம்பந்தமான தகவல்களை கூறுவதுமான பதிவே இந்த பதிவு. எனவே முழுமையாக வீடியோவை பாருங்கள். உங்கள் பங்களிப்பை இந்த வீடியோவுக்கு செலுத்துங்கள். யாழ் போதனா வைத்தியசாலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 175 வருடங்கள் நிறைவு பெற்று வருகின்றதவே உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் கொமெண்ட் செக்ஷனில் ஆமனை பெரியவங்க இந்த வைத்தியசாலை ஆரம்பித்த ஆண்டு தெரிந்தால் குறிப்பிடுங்கள். யாழ் போதனா வைத்தியசாலையானது உண்மையில் அதன் ஆரம்ப கட்டத்தில் இந்த பேர் இருக்கையில் வேறொரு சிறிய பேர் தான் இருந்தது. 1850ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் பிரித்தானிய மகாராணியாரின் கவர்னராக ஆளுநராக இருந்தவர் சர் பெர்சிவல் ஆக்லண்ட் டைக் என்றவர் தான் அந்நேரத்தில் ஆளுநராக இருந்தவர். அவர் தான் இந்த வைத்தியசாலையை ஆரம்பத்தில் ஒரு சிறு வைத்தியசாலையாக ஸ்தாபித்தவர். இங்கு முதல் வேலை செய்த சர்ஜன் என்று சொன்னால் டாக்டர் சாமுவல் ஃபிஸ் கிரீன். இவர் மானிப்பாயில் ஒரு மருத்துவ கல்லூரியை மருத்துவ மாணவர்களை தமிழ் மொழியில் தாய்மொழியில் கற்பித்த முதலாவது ஒரு வைத்தியர். அங்கே வைத்தியத்துறை முதலாவது மருத்துவ கூடம் என்று சொல்லலாம். அந்த மானிப்பாயில் மாணவர்கள் அனைவரும் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றார்கள். அது கற்பித்தவர் டாக்டர் சாமுவல் ஃபிஸ் கிரீன். இவர் தான் இந்த வைத்தியசாலையில் கடமையாற்றிய முதலாவது சத்திர சிகிச்சை நிபுணர். இந்த வைத்தியசாலை 1850ஆம் ஆண்டிலிருந்து 1906ஆம் ஆண்டு வரையும் இந்த பேர் உண்மையில் ஃப்ரெண்ட் இன் நீட் சொசைட்டி ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த வைத்தியசாலை அந்த காலத்தில் இந்த கவர்னர் நெறிப்படுத்தல நடத்தினவர்கள் ஃப்ரெண்ட் இன் நீட் சொசைட்டி, அதாவது யாழ்ப்பாண ஆபத்துக்கு உதவும் நண்பர்கள் கழகம். அந்த கழகத்தின் நெறிப்படுத்தல நிர்வாகத்தில் நடந்தபடியாக அதன் பேர் ஆபத்துக்கு உதவி செய்யும் நண்பர்களின் வைத்தியசாலை, ஃப்ரெண்ட் இன் நீட் சொசைட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது. அது 1906ஆம் ஆண்டு மட்டும். பின்னர் 1907ஆம் ஆண்டிலிருந்து 1955ஆம் ஆண்டு மட்டும் ஜஃப்னா சிவில் ஹாஸ்பிட்டல் அரசாங்கத்தினால் பொறுப்பெடுக்கப்பட்டு ஜஃப்னா சிவில் ஹாஸ்பிட்டல் என்று சிவில் வைத்தியசாலை யாழ்ப்பாணம் என பெயர் மாற்றப்பட்டு அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்பட்டது. பின்னர் 1956ஆம் ஆண்டிலிருந்து 1985ஆம் ஆண்டு வரையும் யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலை ஜஃப்னா ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்ற பேரில் மாற்றமடைந்து அதன் உள்கட்டமைப்புகள் சேவைகள் எல்லாம் விருத்தி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1848ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னால் மானிப்பாயில் மருத்துவக் கல்லூரியை ஸ்தாபித்த டாக்டர் சாமுவல் ஃபிஸ் கிரீன் அவரது கல்வியற்ற மாணவர்கள் அந்த காலத்தில் 1850 இந்த வைத்தியசாலையில் உள்ளக மருத்துவ பயிற்சியை பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்றில் மீண்டும் 1978ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக திறமையேற்றப்பட்டது. 86ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக போதனா வைத்தியசாலையாக திறமையேற்றப்பட்டது. அந்த 175 வருஷத்தில் வைத்தியசாலையில் ஏராளமான வைத்திய அதிகாரிகள், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், டைரக்டர் எல்லாம் சிறப்பாக நிர்வகிச்சிருக்கார்கள். நீண்ட சரித்திரத்தை கொண்ட இந்த வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்கள், சிறப்பு வைத்திய நிபுணர்கள், தாதியர்கள், நிறைவுகாண் மருத்துவ சேவையாளர்கள், துணை மருத்துவ சேவையாளர்கள், மேற்பார்வையாளர்கள், சுகாதார உதவியாளர்கள் என ஏராளமானவர்கள் தங்கள் அர்ப்பணிப்புள்ள சேவையை வழங்கி இந்த வைத்தியசாலை இந்த உயர்ந்த நிலைக்கு வர உதவி இருக்கிறார்கள். இந்த விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 175ஆம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இந்த வைத்தியசாலையில் ஆவணப்படுத்தலும் ஒரு சரித்திர விசேட நூல் வெளியீடும் நிகழ இருக்கிறது. இந்த நூலுக்கு இந்த 175 வருட காலத்தின் ஆரம்ப கால தகவல்களை சேகரிக்கும் முகமாகவே இந்த நான் இங்கே பதிவிடுறேன். இது வைத்தியர் பணிப்பாளர்னால் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ஆரம்ப காலத்தில் கடமையாற்றிய வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள் சம்பந்தமான தகவல்கள், அவர்களது படங்கள், அவர்களது முக்கியமான கடிதங்கள், அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ், அப்படியான முக்கியமான வரலாற்று கடிதங்கள், தகவல்கள், இந்த வைத்தியர்கள் தொடர்பான ஏனைய தகவல்கள், வரலாற்று ஆவணங்கள் உங்களிடம் இருப்பின் அல்லது உங்கள் நண்பர்களிடம் இருப்பின், இந்த படங்கள் இருப்பின், தயவுசெய்து இந்த வைத்தியசாலைக்கு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கோ அல்லது இங்கே குறிப்பிடுற இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கோ அல்லது இந்த இமெயில் அட்ரஸுக்கோ தயவுசெய்து
பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த வைத்தியசாலை சம்பந்தமான தகவல்களை ஆவணப்படுத்த வேண்டும். வரலாற்றில் ரீதியான 175 வருட பழமை வாய்ந்த வரலாற்றை ஆவணப்படுத்தும் மூலமாக இந்த வரலாற்று ஆவணங்கள் சேகரிக்கப்படுகின்றன. உங்கள் பங்களிப்பையும் இந்த வரலாற்று பதிவுக்கு பங்களிப்பை செய்வதில் பின்னிற்க வேண்டாம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.